ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஃபஸ்ட்டு யுனைடெட் கேம் நடந்து முடிஞ்சிருச்சு. புது சீசனு, புது எக்ஸ்பெக்டேஷனு. பட் ஆனால் வந்துட்டு ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப பெரிய அதிர்ச்சி தான். ஆமாம், ஹல் சிட்டி அவே ப்ரொமோட்டர் சைடு அவேயில் போய் 2-0 தோற்றுட்டு வந்திருக்கிறோம். 9 வருஷத்துக்கு அப்புறம் ப்ரீமியர் லீக் வந்த அந்த ஹல் சிட்டி டீம் வந்துட்டு முதல் போட்டியிலே வந்து நம்மளை ஒரு டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். 2-0 செமி அஜய், நோபல் மெண்டி 2 ஸ்கோரரு 2 பேருமே வந்துட்டு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்துட்டு கோல் போட்டிருந்தாங்க. 2மே வந்துட்டு செட் பீஸ் கோலுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இதில் பார்க்கப்படுது. ஆனால் யுனைட்டடால் வந்துட்டு ஃபுல் 90 மினிட்ஸுமே வந்துட்டு ஆடியும் ஒரு கோல் கூட திருப்ப முடியலை. இந்த டிஃபீட்டை நம்ம வந்துட்டு வெறும் பேர்டேன்னு சொல்லிட்டு கடந்து போகிறதுக்கு கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இந்த போட்டியில் வந்துட்டு யுனைட்டடுக்கு இருந்த சில பழைய ப்ராப்ளம்ஸ் மீண்டும் அப்படியே வெளியே ஃபுல்லாக வந்து அப்பட்டமாக தெரிய வந்திருக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம கேட்க வேண்டியது முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது யுனைட்டெட்டை. நம்ம ஏன்னா வந்துட்டு 72% பொசிஷன் வச்சுருந்தோம், நம்ம தோற்றுருக்கோம் ஹல் சிட்டிகிட்ட 2-0 அப்படிங்கும்போது வந்துட்டு இன்னும் டீட்டெயிலாக இந்த கேம் எப்படி நடந்துச்சு, என்னென்ன கேமு உள்ளார நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க, டிலே பண்ணலை, ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போய்டுவோம். வெல்கம் பேக் டு தி ரெட் கார்னர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து யுனைட்டடை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஹல் சிட்டி வந்துட்டு முதல்ல வந்துட்டு கங்க்ராச்சுலேட் பண்ணியே ஆகணும். ஹல் சிட்டிக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. இது அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சாதாரணமான ஒரு வெற்றியாக இருந்திருக்காது. கண்டிப்பாக அதுவும் வந்து யுனைட்டடை வந்து ப்ரீமியர் லீக் ஹிஸ்ட்ரியிலே வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு பீட் பண்ணுறாங்க. அப்படிங்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த கேம் அவங்களுக்கு இந்த விக்ட்ரி எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்டான ஒன்று அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, 1974 அப்புறம் கிட்டத்தட்ட லீகில் வந்துட்டு யுனைட்டடுக்கு எதிராக வந்துட்டு ஃபஸ்ட் விக்டரியை வந்துட்டு அவங்கள வந்து இப்போ தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்ட்டு இந்த கேமில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பாலை ஃபுல்லாகவே யுனைட்டெட்டை கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு பால் வேணாம், பொசிஷன் வேணாம், நீங்கள் வச்சுக்கிங்க அப்படிங்கிற கிளியர் பிளானில் வந்துருந்தாங்க. ரொம்ப காம்பேக்டாக டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்கன்ட்டே சொல்லணும். ஃபிசிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. செட் பீஸை கரெக்டாக யூஸ் பண்ணாங்க. யுனைட்டோட மிஸ்டேக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதுங்கிறது பார்த்து அதை கரெக்டாக அக்யூரேட்டாக பனிஷ் பண்ணாங்க. இந்த மாதிரி எக்ஸிக்யூட் வந்து கரெக்டாக அவங்களோட பிளானை சரியாக வந்துட்டு இன்னும் இப்போ வந்து வெளியே அவங்க வந்து ஆஃப் த ஃபீல்டில் என்ன பிளான் பண்ணாங்களோ அதை ஆன் த ஃபீல்டில் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க. கண்டிப்பாக வந்துட்டு இதில் வந்துட்டு இன்னும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அவங்களோட ஹோம் அட்வான்டேஜ் தான். அந்த சப்போர்ட்டர்ஸ் வந்து ஃப்ரம் த ஃபஸ்ட் விசில்லேருந்து லாஸ்ட் விசில் வரைக்கும் அந்த எனர்ஜி வந்துட்டு பிளேயர்ஸுக்கு வந்துட்டு மேலும் 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 ஹைப் பண்ணி நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்கன்னே சொல்லணும். கங்க்ராச்சுலேஷன் ஹல் சிட்டி. கண்டிப்பாக இது வந்து அவங்களுக்கு டிசர்வ் விக்ட்ரி தான். இப்போ அப்படியே யுனைடெட் பக்கம் வருவோம். ஸ்டாட்ஸை மட்டும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு உடனே வந்துட்டு நமக்கு தெரியுது வந்துட்டு யுனைடெட் வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஆமாம், யுனைடெட் வந்து 72% வந்துட்டு பொசிஷன் வச்சுருந்தாங்க. ஹல் சிட்டி வெறும் 28% தான். அதே மாதிரி வந்துட்டு ஷாட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு யுனைடெட் 21 ஷாட் எடுத்திருந்தாங்க. ஹல் சிட்டி வந்து அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹோல் 90 மினிட்ஸுக்கும் அவங்க வந்து 8 ஷாட் தான் எடுத்திருந்தாங்க. யுனைடெடுக்கு 6 கார்னர் கிடச்சிருந்தது. ஹல் சிட்டிக்கு அந்த ஒரே ஒரு கார்னர் மட்டும் தான் கிடச்சிது. யுனைடெட் வந்து ஓவராலாக வந்துட்டு 574 பாசஸ் அக்யூரேட்டாக பண்ணியிருந்தாங்க. ஹல் சிட்டி வந்துட்டு 177 பாசஸ் மட்டும் தான் அக்யூரேட்டாக பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லும் போது வந்துட்டு யுனைடெட் வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி தான் தோணும். பட் ஆனால் வந்துட்டு ஃபுட்பாலுங்கிறது அவ்வளோ சிம்பிள் கிடையாது. ஸ்கோர் போர்டு பாருங்கள், ஹல் சிட்டி 2, மான்செஸ்டர் யுனைடெட் 0. இதில் சொல்லணும் அப்படின்னா வந்து யுனைடெட் அடித்த 21 ஷாட்டில் 5 ஷாட் தான் வந்துட்டு ஆன் டார்கெட். அதாவது எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பிலோ 20% தான் வந்துட்டு யுனைடெட் வந்து ஆன் டார்கெட் வந்துட்டு அடிச்சிருக்கிறாங்க அவங்க அடித்த ஷாட்டில். அதே அதர் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஹல் சிட்டி அடித்த 8 ஷாட்டில் 4 ஷாட் வந்து ஆன் டார்கெட். ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு 50%, எக்ஸாக்ட்லி 50% வச்சுருக்கிறாங்க ஆன் டார்கெட்டு. ஹல் சிட்டி வந்துட்டு அவங்களுக்கு கிடைச்ச சான்சஸ் வந்துட்டு யுனைடெடோட மச் பெட்டராகவே வந்துட்டு பயன்படுத்தியிருக்காங்கன்றே தான் சொல்லணும். கேமெல்லாம் வந்துட்டு பாலை பொறுத்த வரைக்கும் யுனைடெட் வச்சுருந்தாலும் கேமை ஓவராலாக வந்துட்டு அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அதுதான் வந்து இந்த கேமில் வந்துட்டு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸு. என்னை பொறுத்த வரைக்கும் யுனைடெடுக்கு இந்த கேமில் இருந்த பல பிரச்சனைகளும் ரொம்ப முக்கியமான பிரச்சனைன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது வந்துட்டு அவங்க செட் பீஸை டிஃபெண்ட் பண்ண ஸ்டைல் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு 2 கோலுமே வந்துட்டு ஈஸியாக செட் பீஸில் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அது மாதிரி செட் பீஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நம்ம கொடுத்தோம்ல, அந்த க்ரியேட் பண்ணி கொடுத்தோம்ல, அந்த இதுவுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு இது தான் சொல்லணும். 17வது நிமிஷத்தில் செமி அஜய் ஒரு கோல் செட் பீஸில். அதே மாதிரி பார்த்தோம்னா 38 மினிட்டில் நோபல் மெண்டி
அவரும் வந்துட்டு ஒரு ஹெட்டரு. செட் பீஸில் தான் வந்தது தான். 2 பேருமே வந்துட்டு டிஃபெண்டர்ஸு, 2மே வந்துட்டு செட் பீஸ் கோலு, 2மே வந்துட்டு கோஇன்சிடென்ஸு கிடையாது. முதல் கோலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ப்ராப்பராக யுனைடெட் டிஃபெண்ட் பண்ணலை. அதனால் வந்துட்டு செனே லெமன்ஸ் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு சேவ் பண்ணியிருந்தாலுமே வந்து அதை ரீபவுண்டில் வந்துட்டு அஜய் ஃபினிஷ் பண்ணியிருந்தார். அடுத்து 2வது கோல் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ கிக்கு. மெண்டி வந்து அக்யூரேட்டாக ஹெட்டர் போட்டிருந்தார். 2-0. யுனைடெடோட பிளேயர்ஸ் வந்துட்டு மார்க்கிங்கில் வந்துட்டு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இதை தான் வந்துட்டு நம்ம கேப்டன் புர்னோவும் வந்துட்டு போஸ்ட் மேட்ச்சில் கூட ஹைலைட் பண்ணியிருந்தார். லாஸ்ட் சீசனில் வந்துட்டு அவே கேம்ஸில் இதே மாதிரியான மிஸ்டேக்ஸ் தான் நடந்துச்சு செட் பீசஸில். இன்னும் வந்துட்டு அதே தப்பு நடக்குது. இன்னும் செட் பீசஸை வந்து நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுறது அதிகமாக இருக்கணும், அக்ரெசிவாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கேரிக்குமே வந்துட்டு இந்த ப்ராப்ளத்தை சீரியஸாக வந்துட்டு அட்ரஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான வந்துட்டு அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு டாஸ்கில் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்குன்னே சொல்லலாம் செட் பீஸ் டிஃபெண்டிங்கு. அந்தளவுக்கு வந்து இதில் வந்துட்டு நம்ம வந்து கோல் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இன்னத்தை தான் இப்படி ஈஸியாக வந்துட்டு செட் பீசஸில் கன்சிடர் பண்ணிவிட்டு 72% பொசிஷன் வச்சுருந்தேன், 70% பொசிஷன் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ யூஸு. அதனால் எந்த அர்த்தமுமே கிடையாது. ஸோ இதை வந்து கேரிக்கு ரொம்ப ஏர்லியாக குயிக்காக எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அட்ரஸ் பண்ணி இந்த தப்பு இனிமேல் வர கேம்ஸில் நடக்காமல் இருக்கிறதுக்கு அவர் கண்டிப்பாக முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய விருப்பம். இன்னொரு விஷயம் என்னை வந்து ரொம்ப ஒரி பண்ண வைக்கிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹல் சிட்டி வந்து யுனைடெடோட வந்து அந்த ஒய்டு ஏரியாஸை வந்துட்டு நல்லாவே டார்கெட் பண்ணி பயங்கரமாக விளாண்டாங்கன்னு தான் சொல்லணும். குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு யுனைடெட் வந்து அட்டாக் பண்ணும்போது ஃபுல் பேக்ஸும் சரி, இந்த ஒயிட் பிளேயர்ஸும் சரி நல்லா ஃபார்வர்டு முன்னாடி போயிடுறாங்க. ஸோ வந்து ஹல் சிட்டி டிரான்சாக்ஷனில் வந்துட்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது நல்லாவே வந்துட்டு பேக்கில் வந்துட்டு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகியிருக்குது. ஹல்லு வந்து இதை வந்து ரொம்பவே வந்துட்டு அழகாக ட்ரை பண்ணி அதில் தான் வந்துட்டு அவங்க ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு எகெயின் அண்ட் எகெயின் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னே சொல்லலாம். இது வந்து எனக்கு உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப வந்து ஒரியான ஒரு விஷயமா தெரியுது. ஹல் சிட்டியோடவே வந்துட்டு இந்த இது வந்து கிளியர் பண்ணி இதையும் வந்து கேரிக்கு வந்து கரெக்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா வந்துட்டு இன்னும் மச் பெட்டரான டீம் வரும்போது நம்மளை வந்து இன்னும் ஈஸியாகவே டார்கெட் பண்ணி நிறையா ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அடுத்து நம்ம அப்படியே அட்டாக்கிங் சைடு வந்தோம் அப்படின்னா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்ட்ரைக்கர் இல்லாமல் தான் வந்துட்டு ஹல் சிட்டி கேமுக்கு போயிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து மெத்தேஸ் புன்யாவை வந்துட்டு அவங்க வந்து அந்த சென்ட்ரல் ஃபார்வர்ட் பொசிஷனில் வச்சு விளாண்டுருந்தாங்க ஸ்ட்ரைக்கராக. பட் அவருமே வந்து சில நேரத்தில் வந்துட்டு அந்த பாலை வந்து டீப்பர் பொசிஷனில் வந்து ரிசீவ் பண்ணிட்டு போகிறதுனால எக்ஸாக்டாக பல நேரம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஆப்போசிட் பாக்ஸில் வந்துட்டு நம்ம கிராஸ் போடும்போது நம்மளோட வந்து ஸ்ட்ரைக்கரோட ப்ரெசன்ஸ் அங்கே இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ஹல் சிட்டி டிஃபெண்டர் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு பாலை கிளியர் பண்ணி விட்டுடுறாங்க. நேற்றுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கிராஸஸ் நம்ம அதிகமாக போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஓப்பன் பிளேயில் வந்துட்டு 34 கிராஸஸ் வந்து நம்ம அட்டம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் வந்து சொல்லுது. அதுபடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரைக்கர் வந்து அங்கே ப்ரெசன்ஸாக இருந்தாராண்டா இல்லை. இது தொடர்ந்து இது அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஹல் சிட்டி டிஃபெண்டர் கிராஸை வந்து கிளியர் பண்ணுறதும் நம்ம அடுத்தது பாலை ரெக்கவர் பண்ணி அடுத்த கிராஸ் போடுறது இது அப்படியே கண்டினியூவாக தான் இருந்துச்சு. அந்த இடத்துல வந்துட்டு அட்டாக் வந்து இன்னும் வந்து எஃபெக்டிவாக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் அங்கே தான் வந்து எனக்கு வந்து இன்னொரு ஒரு கேள்வியும் வருது. ஏன் வந்து பெஞ்சமின் செஸ்கோ வந்து 67வது நிமிஷத்தில் கொண்டு வந்தவங்க ஏன் வந்து ரஷ்ஃபோர்டை வந்து செகண்ட் ஹாஃப்லேயே மாற்றின மாதிரி ஏர்லியராகவே கொண்டு வரல அப்படிங்கிற இன்னொரு கேள்வியுமே எனக்கு வருது. அது மாதிரி ரஷ்ஃபோர்டை பற்றியும் இங்கே கொஞ்சம் பேசணும். ரஷ்ஃபோர்டுக்கு வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு காம்படிட்டிவ் அப்பியரன்ஸ் யுனைடெட் ஷர்ட்டில் அவர் கொஞ்சம் கேம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் கேம் கொஞ்சம் எனர்ஜி கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனாலுமே வந்துட்டு அந்த இம்பேக்ட் கொடுக்க முடியல அவரால் அப்படின்னு தான் சொல்லணும். செஸ்கோ வந்ததுக்கப்புறம் பாக்ஸில் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர் இருந்த மாதிரி தோணுச்சு. ஆனாலுமே வந்து அந்த 2-0 லீடுங்கிறத வந்துட்டு இந்த செஸ்கோ வந்த அந்த ஒரு 15 to 20 மினிட்ஸில் வந்துட்டு அவரால் லீடை குறைக்கிறதுக்கோ இல்லை வந்து அடுத்தடுத்து கோலை போட்டு ட்ரா பண்ணுறதுக்குமான ஒரு சான்சஸ் அவருக்கு அமையலை. பட் ஆனாலுமே வந்து சிஸ்கோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்திருக்கலாமா அப்படிங்கிறது இந்த கேமோட கான்டெஸ்ட்டில் எனக்கு பர்சனலாக கேட்டால் ஆமான்னு தான் சொல்லுவேன். அட்லீஸ்ட் வந்துட்டு செகண்ட் ஆஃப் இயர்லியராக வந்துட்டு ரேஷ்ஃபோர்டை இறக்குன மாதிரியே வந்துட்டு சிஸ்கோவும் கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு தான் தோணுது. மேபி அந்த ஒரு 45 மினிட்ஸ் டைம் இருந்து இப்போ வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அடாப்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸுமே கிடச்சிருக்கும்னு தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. அடுத்து அப்படியே மிட்ஃபீல்ட் பக்கம் வந்தோம் அப்படின்னா வந்துட்டு யூரி டைலமென்ஸ், ஆண்ட்ரே சாண்டோஸ் இவங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டிஸப்பாயிண்டிங் தான்.
எக்ஸ்பெக்டேஷன் இவங்கள்ட்ட வந்துட்டு எனக்கு நிறையாவே இருந்துச்சு. பட் வந்து ஹல் சிட்டியோட அந்த மிட்ஃபீல்டில் உள்ள ஃபிசிக்காலிட்டிக்கும் இன்டென்சிட்டிக்கும் இவங்களால் கேமை கண்ட்ரோலுக்கு எடுக்க முடியலை. அதனால் வந்து நான் என்னோடய ஃபீல்டில் வந்துட்டு இந்த மிட்ஃபீல்டு வந்து காம்பினேஷன் வந்து ஸ்டில் அண்டர் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கேமோட வந்துட்டு பெட்டர் பிளேயர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சென்னை லெமன்ஸ் தான். 2 கோல் அஃப்கோர்ஸ் 2 கோல் விட்டுருந்தார். பட் வந்து அவர் வந்து சேவ் பண்ணலை, சில நல்ல சேவ்ஸ்லாம் எடுக்கலை அப்படின்னா வந்துட்டு இன்னுமே வந்துட்டு யுனைடெட் மோசமாக தோற்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் நேற்று நல்லா இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஒரு லாஸுக்கு நம்ம வந்து கேரிக்கை ப்ளேம் பண்ணலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு சில விஷயங்களுக்காக வந்துட்டு நான் கண்டிப்பாக கேரிக்கை ப்ளேம் பண்ணுவேன். ஸ்டார்டிங் லெவல்லையுமே எனக்கு சில கொஸ்டின்ஸ் இருந்துச்சு தான். செட் பீஸஸும் வந்துட்டு அவங்க டிஃபெண்ட் பண்ணுற விதத்தில் சரியாக ஆர்கனைஸ் பண்ணலை அப்படிங்கிறது எனக்கு வருத்தம் தான். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருந்தோம். லாஸ்ட் இயருமே இந்த வந்துட்டு ப்ராப்ளம் இருந்துச்சு, அது அப்படியே கண்டினியூ ஆகுதுன்ட்டு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு ஸ்டில் இப்போ தான் ஃபஸ்ட் கேமு. ஸோ வந்து பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு அவர் எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி டீமோட அந்த மென்டாலிட்டியை மாற்றுறாருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். இந்த ஒரு லாஸ் வந்து நம்மளோட சீசனை வந்து டிஃபைன் பண்ணிடும் அப்படின்ட்டு கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். இது ஜஸ்ட் ஒரு வார்னிங் சைன் தான். இதிலேருந்து நம்ம எப்படி வந்துட்டு அடுத்தடுத்த கேமில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கேம் பை கேம் நம்ம மூவ் ஆகிறதுங்கிறது மச் பெட்டரு. அடுத்து நம்ம வந்துட்டு ஓடியில் வந்துட்டு இப்ஸ்விச் டவுனோட விளையாட போகிறோம். அப்படிங்கும்போது ரொம்ப நாள் அப்புறம் ஓடியில் வந்து விளையாட போகிறோம். கிட்டத்தட்ட 3-4 மந்த்ஸ் ஆகிடுச்சு ஓடியில் நம்ம விளாண்டு. ஸோ அந்த கேமுக்காக நான் ரொம்ப ஈகராக இருக்கிறேன். ஸோ டீமும் வந்துட்டு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி அந்த ஃபுல்லாக இருக்கிற அந்த 3 பாயிண்ட்ஸை வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்ப்போம். அதை பற்றின அந்த கேமை பற்றி இன்னொரு வீடியோவில் வந்துட்டு உங்கள்கிட்ட நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எதுவும் தப்பு இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மாதிரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.